தமிழர்கள் கொண்டாடுற இந்த பொங்கல் எப்படி உருவானுச்சு, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த போகி பண்டிகை இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்துடைய இறுதி நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களையும் கெட்ட எண்ணங்களையும் தீயில போட்டு கெட்ட துன்பங்களையும் எல்லாத்தையுமே விரட்டி நல்லதை வரவேற்கிற விதமாக இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த பண்டிகை போக்கி பண்டிகை அப்படின்னு கொண்டாடப்பட்டதாகவும் காலப்போகில் மருவி இது போகி பண்டிகை அப்படின்னு ஆனதாகவும் கூட சொல்கிறாங்க. மற்றொரு விதமாக இந்திரன் வழிபடுறதுக்காக தான் நம்ம இந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னும், இந்திரனுக்கு போகன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கிறதாகவும், அதனால தான் இது போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு இன்னொரு கூற்றும் இருக்குது. அடுத்ததாக பொங்கல், அதாவது தை திருநாள். ஸோ இந்த தை திருநாளை நம்ம எந்த காலத்திலிருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் சான்று இல்லை. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய நூல்களான புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் இந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறதுக்கு உண்டான சான்றுகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு அறுவடை திருநாள், தை நீராடல் போன்ற மற்றொரு பெயர்களும் உண்டு. பண்டைய தமிழர்கள் விவசாயத்தையும் இந்த தை மாதத்தையும் எந்த அளவுக்கு உயர்வாக நேசித்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று தான் இந்த தைப்பொங்கல். பண்டைய தமிழர்களுடைய முக்கிய தொழிலாக இருந்த இந்த விவசாயத்தை ஆடி மாதம் விதை விதித்து அதற்கப்புறம் கடின உழைப்பாலையும் இயற்கையையும் கால சூழ்நிலையும் சரியாக பயன்படுத்தி விவசாயம் செய்து அதனுடைய பயனை அடைகிற மாதம் தான் இந்த தை மாதம். இதன் அடிப்படையில் தான் பண்டைய தமிழர்கள் தங்களுடைய வீட்டு விசேஷங்கள், முக்கியமான நிகழ்வுகளை அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த தை மாதத்தை கணக்கிட்டு தான் முடிவு செய்வாங்க. ஸோ இதனால தானே என்னமோ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட உருவானது. இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததுக்காக இயற்கையை, அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் போன்ற பஞ்சபூதங்களை வணங்குறதுக்காக தான் வாசலில் ஆகாயத்தை பார்த்தா மாதிரி நம்ம மண் பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு நெருப்பு மூட்டி காற்றோட உதவியால் வைக்கப்பட்ட பொங்கலை இதற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிற சூரியன், அதாவது சூரிய பகவானுக்கு படைக்கிறது தான் இந்த பொங்கல் திருநாள். அதற்கப்புறம் தை 2ஆம் நாளான மாட்டு பொங்கல். இவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் விவசாயத்துக்கு நம்மளை போலவே கஷ்டப்பட்டதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை கொண்டாடுற விதமாகவும் அவங்கள வணங்குற விதமாகவும் தான் நாம் இந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறத கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி அதனுடைய கொம்புகளில் வண்ணம் பூசி மாலை போட்டு மாடுகளை தெய்வமாகவே தமிழர்கள் வணங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று சான்று தான் இந்த மாட்டு பொங்கல். சரி, இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லியாச்சு, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லியாச்சு, நம்ம கூடவே இருந்து நமக்காக உழைத்த மாடுகளுக்கும் நன்றி சொல்லியாச்சு. ஸோ இதில் எல்லாத்தையும் சேர்த்து நமக்காக நம்மளே உழைப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அதாவது விதை விதைச்சதுலேருந்து 6 மாத காலம், அதாவது ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் எதை பற்றியும் சிந்திக்காமல் விவசாயத்திற்காக தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து கடினமாக உழைச்ச விவசாயிகள் சந்தோஷமாகவும் கோயிலுக்கு சொந்த பந்தங்களுடைய அவங்க சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு வெளியூர்களுக்கெல்லாம் சென்று வர்றதுக்காக இவர்கள் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பெற தீவிர தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.